வணக்கம் கடகராசி நண்பர்களே. மந்தகாரகன், நீதிமான் மற்றும் கர்ம வினைகளை தீர்ப்பவர் என்று போற்றப்படும் சனி பகவான் பராபவ ஆண்டான 2026 மீனராசியில் வக்ர பயிற்சி அடைகிறார். இந்த வக்ர பயணம் 2026 ஜூலை 27 முதல் 2026 டிசம்பர் 11 வரை சுமார் 138 நாட்கள் நிகழ உள்ளது. கடகராசிக்கு களத்திர மற்றும் அஷ்டமாதிபதியான 7 மற்றும் 8ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் 9ஆம் இடமாகிய பாக்யஸ்தானத்திற்கு சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் வக்ரகதி அடைகிறார். அஷ்டமாதிபதியான சனி பகவான் பாக்யஸ்தானத்தில் வக்ரம் அடைவதால் கடகராசிக்காரர்கள் என்ன பலன்கள் பெறுகிறார்கள் என்று பார்க்கலாம். கடகராசிக்கு 8ஆம் வீட்டிற்கு அதிபதியான அஷ்டமாதிபதி சனி பகவான் வக்ரம் அடைவது ஒரு வகையில் சாதகமான அமைப்புதான். இதனால் கடந்த சில மாதங்களாக உங்களை அலைக்கழித்து வந்த தேவையற்ற பயம், காரிய தடைகள் மற்றும் திடீர் நஷ்டங்கள் குறைய தொடங்கும். அதிர்ஷ்ட குறைபாடுகள் நீங்கி தடைப்பட்ட காரியங்கள் மீண்டும் சுமூகமாக நகரத் தொடங்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த முக்கியமான முடிவுகளை இப்போது எடுக்கலாம். 7ஆம் அதிபதி வக்ரமடைவதால் கணவன் மனைவிக்கு இடையே நீண்ட நாட்களாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மற்றும் ஈகோ பிரச்சனைகள் தீர்ந்து சுமூகமான சூழல் நிலவும். 9ஆம் இடத்தில் சனி வக்ரமடைவதால் தந்தையின் உடல் நலத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் சுமூகமான தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல அஷ்டமாதிபதி வக்ரம் பெறுவதால் தேவையற்ற மருத்துவ செலவுகளும் திடீர் விரயங்களும் கணிசமாக குறையும். முடங்கி கிடந்த பூர்வீக பண வரவுகள் அல்லது காப்பீட்டு தொகைகள் கைக்கு வந்து சேரும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். என்றாலும் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து சேமிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. வியாபாரம் மற்றும் தொழிலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கூட்டாளிகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி தொழில் சுமூகமாக நடைபெறும். புதிய கூட்டாளிகளை தேர்ந்தெடுப்பதில் அவசரம் காட்ட வேண்டாம். பழைய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவார்கள். ஏற்றுமதி, இறக்குமதி மற்றும் வெளிநாட்டு தொடர்பு கொண்ட தொழில்களில் நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த தேவையற்ற இடமாற்றங்கள், வேலைப்பளு மற்றும் மன உளைச்சல்கள் குறையும். பதவி உயர்வு அல்லது விரும்பிய இடமாற்றத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு சாதகமான செய்திகள் வந்து சேரும். மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடனான உறவு பலப்படும் அல்லது உழைப்புக்குரிய அங்கீகாரம் தகுந்த நேரத்தில் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக படித்து எடுத்த நாள்பட்ட நோய்களின் தாக்கம் குறையும். பித்தம், கால்வலி அல்லது இடுப்பு வலி போன்ற உபாதைகள் குணமடையும். மன அமைதி கூடும் என்பதால் ஆழ்ந்த உறக்கமும் நேர்மறையான சிந்தனைகளும் மேலோங்கும். கடகராசி பெண்களை பொறுத்தவரை பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் சுமூகமாக முடியும். உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். ஆன்மீக பயணங்கள் செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு புதிய பதவிகளும் பொறுப்புகளும் கூடினாலும் அதற்கேற்ற ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு இது இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்க உதவும் காலமாக இருக்கும். பழைய நண்பர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் மீண்டும் உங்களுடன் கைகோர்ப்பார்கள். மக்கள் மத்தியில் உங்கள் பேச்சிற்கு நல்ல வரவேற்பு இருக்கும் என்றாலும் எதிரிகளிடம் சற்று எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பாக உயர்கல்விக்காக வெளிநாடு அல்லது வெளி மாநிலங்களுக்கு செல்ல விரும்பிய மாணவர்களுடைய தடைகள் நீங்கி சாதகமான சூழல் அமையும். விடாமுயற்சியுடன் படிக்கும் மாணவர்களுக்கு தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். உங்களுக்கான பரிகாரம் என்னவென்றால், சனிக்கிழமைகளில் சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானையும் சனீஸ்வர பகவானையும் எள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது. சனிக்கிழமைகளில் முதியோர்களுக்கு அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் இயன்ற உணவு அல்லது காலணிகளை தானமாக வழங்குவது சிறந்த பலனை தரும். தினமும் காலையில் காக்கைக்கு எள் கலந்த சாதம் வைப்பது சனியின் தோஷத்தை குறைக்கும்.